இன்றைக்கி சாயந்தரத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் நுரேலியா அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம தாய் சீதை இருந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்த என்னுடைய அனுபவத்தை சொல்ல போகிறேன். நீங்களும் அதையெல்லாம் கேட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். அது எவ்வளவு கடுமையான இடம், எப்படி மலைகள் சூழ்ந்து இருக்குது, எவ்வளவு அதில் பாதாளத்தில் அந்த குகையில் முதல்ல ராவணன் சீதையை கொண்டு போய் வச்ச இடம், அதே மாதிரி எல்லா அப்படிங்கிற இடத்துல ராவணனது எல்லை, அந்த எல்லையில் அவனது அரண்மனை இப்போ அது எப்படி இருக்குது அதுங்கிற விஷயத்தை பற்றி எல்லாம் நான் நேரில் போய் விசாரித்த எல்லா விஷயங்களையும் உங்களோடு சொல்ல போகிறேன். அதே மாதிரி கோணேஸ்வரம் அப்படிங்கிற அந்த இடத்துல தன் தாய்க்காக சிவலிங்கம் செய்வதற்காக ஒரு மலையை இரண்டாக பிளந்த இடம், ராவணனது பராக்கிரமத்தை நம்ம பேச போகிறோம். அதே மாதிரி சீதை இருந்த இந்த அசோக வனத்தில் சீதை எலியா அப்படின்னா சீதை எலியா அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். சீதையினுடைய ஒளி அப்படிப்பட்ட ஒரு அபூர்வம். அந்த இடத்துல இன்னும் அம்மா குளித்த அந்த இடம், சீதா கங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வர தள்ள அந்த கங்கை ஓடிக்கிட்டு அழகான நதி. அந்த நதிக்கே சீதை கங்கைன்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே என் தாய் குளித்த இடம், குண்டம் நிறைய இருக்குது. மஞ்சள் தேய்த்து குங்குமம் வைத்து இருந்த அந்த குண்டம்லாம் இருக்குது. கணையாழி முதல்ல ஆஞ்சநேய சுவாமி பார்த்து அந்த இடத்துல கொடுத்தது. ஒற்றை ஆடையோடு என் தாய் அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்த இடம், அதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கனமாக இருந்தது. கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு. இதை எல்லாத்த விட சீதையினுடைய அந்த சிலை அங்கே வச்சுருக்காங்க. கண்ணுக்கு ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு தண்ணி ததும்பி நிற்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துலேயும் கம்பராமாயணத்துலேயும் சொன்னது எல்லாமே அங்கே அப்படியே இருக்குது. இவ்வளோ அழகாக அந்த காலத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் சொன்னாங்க, அன்றைக்கி அதை பாறைகள்லேயும் தாமிர பட்டங்கள்லேயும் எழுதி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் அதே மாதிரி என்னுடைய ஸ்பீச்சில் இதெல்லாம் கொண்டு வர போகிறேன். முடிஞ்ச ஒரு முறை நீங்கள் நுரேலியா ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வாங்க. அழகான ஊர், அம்சமான ஊர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய